இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளுமே தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பற்றி பேசும்பொழுதுலாம் இந்த கதையில் ஏதாச்சும் ஒரு விடுவு காலம் பிறக்காதா, ஏதாச்சும் மாறி கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி போகாதா, முன்னாலாம் நல்லா போயிட்டு இருந்த சீரியல் ஏன் இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற தோணல் நமக்கு இருண்டே தான் இருந்துச்சு. இதில் இப்போ ப்ரோமோலாம் என்ன காமிச்சாங்க அப்படின்னா நீங்கள்லாம் ஆவலோட எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. சரஸ்வதியை கஷ்டப்படுறதை பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்க. ஜெயிலே வச்சு வளகாப்பு பண்ணலாமா, ஜவான் படம் மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக அவ்வளோ தூரம் போகாமல் இப்போவே எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் வேணாம்னு சொன்னதுனால நாங்கள் வெளில கூட்டோம் சரஸ்வதிங்கிறாங்க. ஆனால் எப்படி கூட்டம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது தான் நமக்கு சிரிக்கிறதா அழறதா அப்படிங்கிறது தெரியல. இப்போ உங்கள் கையில் ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குது. கொலை செய்யப்பட்டவங்களே நான் ஒரு நான் என்னை கொல்ல வர்றது இவங்க தான் இதான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆதாரத்தை கொடுப்பீங்களா? இல்லை கண் பார்வையற்ற ஒருத்தர் நான் கேட்டேன் அங்கே மூளையில் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவரை கூப்பிட்டு போய் நிப்பாட்டுவீங்களா? கொஞ்சம் மூளையில் யாராக இருந்தாலும், மூளைங்கிறது ரொம்ப கூட வேணும். இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற 10 வயசு குழந்தை, அந்த 10 வயசு குழந்தைகிட்ட கேட்டால் கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா வீடியோவை காமிச்சா போச்சு சிம்பிள் அப்படின்னு தான் நினைக்கும். ஆனால் அப்படி பண்ண மாட்டார் தமிழ். ஏன் அப்படின்னா 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு இருக்க அறிவோட கம்மியான இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ எப்படி வாழ்க்கையில் சர்வைவ் ஆக முடியும், எப்படி அவராலையும் வாழ்க்கையை வாழ முடியும் மூளையே இல்லாமல் கூட அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் தமிழும் சரஸ்வதியும் ஒரு சீரியல் வச்சு தமிழை ஹீரோவாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ அவரும் அறிவாளித்தனமாக கண்டுபிடிக்கல. இவர் அங்கே போய் அந்த குப்பை மேட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். அப்போ அந்த பெரியவரை பார்த்து மனசிறங்கி அவர் பேசி நான் பார்த்தேன்ப்பா அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஸோ அதனால் இவருடைய அறிவுக்கு தமிழ் அறிவோடு எதாவது செஞ்சாலும் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட வேணாம். அவர் ஹீரோயிசம் பண்ணாலும் நீங்கள் தப்பாக நினச்சிட வேணாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே போயிட்டு இப்போ இந்த ஆடியோ ஆதாரத்தை சப்மிட் பண்ணதுக்கு ஆடியோ ஆதாரம் வேணாம், இது ஒத்துக்க மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸ்ட்ராங்காக இதில் கோர்ட்டில். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லாயர்லாம் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடுவில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரேக் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜட்ஜி சொல்லிட்டு அதுக்குள்ளார இந்த ஆடியோ நிஜமான ஆடியோவா இல்லையா அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுங்கன்ட்டாங்க. அதில் நிஜமான ஆடியோ அப்படின்னு வந்துடுது. இதுக்கு நடுவில் ஆனால் வேறு கழிவறத வேறு நான் கிளம்பி இடத்த காலி பண்ணிடுறேங்கிறாரு. ஆனால் கிளம்புறேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், இப்போ நீங்கள் கிளம்புனா டவுட் வரும், இங்கேயே இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம லாயர் பார்த்துப்பாரு அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காரு அர்ஜுன். நீ கண்டிப்பாக வெளில வந்துடுவேன், நான் உனக்கு வாக்குறுதியை கொடுக்குறேன், நீ குடி, ஜூஸையாச்சும் குடி அப்படின்னு சாப்பிட மறுத்த சரஸ்வதிக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து அதில் வேறு இந்த இவங்க என்ன ஒரு கைதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சு ஜூஸாச்சும் கொடுத்துக்கிறான் அப்படின்னு கொடுக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி கேஸ் ஆரம்பித்தது உடனே தான் பார்த்தீங்கன்னா எதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டை வாங்கணும், ரிப்போர்ட்டை உண்மைன்னு சொல்லிட்டாங்க. உண்மைன்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லாயர் இது என்ன இருந்தாலும் டப்பிங் கூட பண்ணியிருக்கலாமே, அது உண்மையாக இருந்தாலும் இதை நம்ம உண்மை நம்ப முடியாதுல்ல, அதனால் இதை ஏற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்ட்டார் ஜட்ஜும். அப்புறம் எதுக்குச்சு அதை போய் செக் பண்ண சொன்னீங்க, ஆத்தென்டிசிட்டி செக் பண்ணிட்டீங்க, அது உண்மையாக இல்லையான்னு பார்த்துட்டீங்க, பார்த்தப்புறம் போய் இப்படி சரி ஓகே அப்படின்னு விடுறதுக்கு எதுக்காது அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா தீர்ப்பே போட்டுறாரு. எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்பொழுது அதை சரஸ்வதி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது, அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் எந்திரிச்சிட்டாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆதாரம் இருக்குது, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டேன் ஜி, தூங்கி எந்திரிக்கிறது ஒழுங்காக தூங்கலையா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. மக்கா நீ வா அப்படின்னு கூப்பிட்டு காமிக்க சொன்னால் நீங்கள் ஆடியோவை நம்ப மாட்டீங்க, வீடியோ நம்புவீங்கல்ல, வீடியோ முதல்லே கொடுத்துருந்தா அதை நம்பியிருப்பானேடா, நீ ஏன்டா ஆடியோவை கொடுத்த அப்படின்னு ஜட்ஜி ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்த்தாரு, ஜந்துவை பார்க்குற மாதிரி. இருந்தாலும் உடனே சரி தமிழோடைய பெருமையாக ஹே அப்படின்னு சிரிச்சுட்டே இந்த வண்டு முருகன் ஒரு சிரிப்பு சிரிப்பார் தெரியுமா, ஜட்ஜு முறைக்கும் போது அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்தார் இவர். சிரிச்சுட்டு கடைசியில் அந்த ஃபோனை கொடுத்தா ஃபோனில் இது குற்றம் நடந்த இடத்துல கிடச்ச மேகனாவுடைய ஃபோன். அந்த ஃபோனை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு, அந்த ஃபோனையும் நம்ம தாத்தா தான் எடுத்து வச்சுருந்தாரு அப்படின்ட்டாங்க. உடனே சார்ஜ் போட்டு தாத்தா கொடுத்தாரு, ரேடியோன்னு நினச்சி எடுத்தேன், அப்புறம் ஃபோனு அப்படின்றாரு. நம்புறபடியாச்சு இதெல்லாம் இருக்குது. உடனே அந்த ஆதாரத்தை பார்த்தா அந்த ஆதாரத்தில் மேகனாங்கிற அறிவாளி இருக்காங்களா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மேகனா, அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோனில் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துட்ருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணாமல், போலீஸ் கடைசி வரைக்கும் காலே பண்ணல, கால் பண்ணாமல் வீடியோ ரெக்கார்டிங்கில் தமிழ் என்னை மன்னிச்சிருங்க தமிழ், நான் உங்களை தப்பான நினச்சேன் தமிழ், நீங்கள் ரொம்ப நல்லவர் தமிழ், என் மாமா தான் என்ன கொல்ல பார்க்குறாரு தமிழ், என் சொத்துக்காக பண்ணுறாரு தமிழ் அப்படின்னு அர்ஜுன் பேரை அவரும் சொல்லலை, பரமன் பேரை யாரும் சொல்லலை. உடனே அதோட நீங்கள் என்ன இந்த உயிரோடு இருப்பனா இல்லையான்னு தெரில, ஆனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பழிவாங்காமல் விடாதீங்க அப்படின்னு ஒரு ஆதாரம். ஏமா உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போலீஸ் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கு பண்ணியிருக்கலாமே பண்ணியிருக்கலாமேம்மா, அவங்களுக்கு கால் பண்ணி தான் காப்பாற்றிருப்பாங்களாம்மா. இதில் வேறு சரஸ்வதி என்னை காப்பாற்ற வரேன்ருக்காங்க, அவங்களுக்கு நல்லா ஃபைட்லாம் தெரியும், சூப்பராக சண்டை போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன், வளைஞ்சு அடிப்பாங்க அப்படின்னு அந்த பக்கம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேக்குகளை வச்சுக்கிட்டு தான் சொன்னால முன்னாடி அடிக்கடி இந்த சீரியலில் எல்லாருமே யாருமே மூளையே இல்லாமல் அர்ஜுன் ஒருத்தர் மட்டும் மூளையோடு இருந்தால் என்ன நடக்குங்கிறதான் கதையே. ஸோ இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜு உடனே இவங்களையும் கழிவர்தனையும் அவர் பையன் மதனையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னா, ஆமாம் சொத்துக்காக நாங்கள் தான் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க அவங்க.
ஆனால் வந்து அர்ஜுன் பேரையும் சொல்லலை, இந்த வரையும் பரமன் பேர் சொல்லலை. அவங்கள அர்ஜுன் ஹீரோ சார், அர்ஜுனா எதுவுமே பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அவரை காப்பாற்றினதோட சரஸ்வதி வெளில வந்ததுக்கப்புறம் நிரபராதின்னு அவங்க கட்டி பிடிச்சி அந்த இன்ஸ்பெக்டர்லாம் தேங்க்ஸ் சொல்லி அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல, இவருக்கும் ஏதோ லக்கில் கிடச்சி 2 பேர் ஏதோ வந்து பெருசாக காரியத்தை சாதித்த மாதிரி அப்படியே வந்து வெட்டி முறிச்ச மாதிரி கையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தமிழும் சரஸ்வதியும் கட்டி பிடிக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. அப்படியே சீரியலும் முடிஞ்சிருக்கலாம்னா நமக்கு லைட்டாக தோணுச்சு. அந்தளவுக்கு தான் கதை இப்போ போகுது. ஸோ நம்ம கேட்ட லாஜிக் கேள்விகளை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளுமே